என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் உனக்கென்று உன் முன்னால் சொல்லுகின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மையை கொடுக்க வந்திருக்கிறது. நான் அன்றே சொல்லியிருந்தேன் என் பிள்ளையிடம், உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்று. அந்த விஷயம் இன்று நடக்க வந்திருக்கின்றது. சிகப்பு வண்ணத்தில் இந்த கருப்பனை என் பிள்ளை நீ கண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயத்தை நிச்சயமாக இனி உன்னால் ஒருபொழுதும் மறக்கவே முடியாது. உன்னோடு நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம், உன் கருப்பன் உன்னிடத்தில் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்களையும் உனக்கான தெளிவுகளையும் உன்னிடம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நின்று உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதும். இனிமேல் உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ உனக்கான தெளிவை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதைத்தான் கருப்பன் ஆணித்தரமாக உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்துவதாக சொல்லிய பிறகு அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். இதனை நீ பெறாமல் எங்கும் செல்லவும் வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற தைரியமும் துணிச்சலும் தான் இந்த கருப்பனை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது இந்த கருப்பனும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருவதும் உனக்கு தருவதும் என்றுமே நீ உணரும் போது இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய். இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவாய். உன்னை சுற்றி இருக்கும் நேரங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய சில துன்பங்கள் உன்னை முழுக்க முழுக்க காயப்படுத்தியது என்பதனை நான் அறிவேன். காலமும் நேரமும் அதற்கு பதிலை சொல்லும் என்றும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் நான் சொல்லி இருந்தேன். அப்படிப்பட்ட காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது உண்மை. இந்த கருப்பன் அதை உனக்கு நடத்தி தரப்போவதும் உண்மை. இதனை நீ உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து எதையோ யோசித்து நாம் கலங்கி நின்றோம் என்பது எல்லாம் உண்மை. ஆனால் இப்பொழுது இதையெல்லாமும் தாண்டி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கப் போகிறோம் என்பது உண்மை. கருப்பனை சிகப்பு வண்ணத்தில் கண்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, இந்த கருப்பனை நீ மஞ்சள் வண்ணத்தில் கண்டால் சாந்தமாகவும், என்னை சிகப்பு வண்ணத்தில் கண்டால் ஆக்ரோஷமாகவும் இந்த கருப்பன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் கோபம் வெளிப்படும் இடம் இந்த சிகப்பு வண்ணம். நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நடத்துவதாக சொல்லி இருந்ததும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்க கொடுத்திருந்த ஒப்புதலும் உனக்கு தீமைகளை செய்துவிட்டு அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சோதனைகளை கொடுக்கவும் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் நிறைவாக கிடைக்கும். உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த கருப்பனின் அன்பு உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ சரியான ஒன்றை பெற்று மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை. சந்தோஷமாக எதையோ என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு கிடைப்பது எல்லாமும் நீ சரிவர தெரிந்திருக்க வேண்டும். ஆச்சரியப்படும் பல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அதை சரியாகவே கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கவனம் இருக்கும். என் குழந்தைக்கு என்ன தேவை, அது எந்த அளவிற்கு தேவை, இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நான் உனக்கு கவனமாகவே எடுத்து சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாதது ஒவ்வொன்றும் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். நீ நினைத்தது போல சில சந்தோஷங்கள் உன்னை நெருங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஷயங்களை நடத்தி இருந்தாலும் நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும். சுற்றி இருப்பவர்கள் யார், உன் மீது எத்தனை பழியை போட்டாலும் உனக்கான உண்மை, நீ யார் என்ற உண்மையை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, கருப்பனினுடைய கோபத்திற்கு அவ்வளவு எளிதில் ஒருவர் ஆளாகிவிட மாட்டார். ஏனென்றால் கருப்பன் எந்த ஒரு பிள்ளைக்குமே பல சந்தர்ப்பங்களையும் பல வாய்ப்புகளையும் கொடுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வருவேன். நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமும் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு சென்று விடுவார்கள். நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை யாரால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியவில்லையோ அவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களுக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனதான நம்பிக்கையை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் இனிமேல் எண்ணி ஒருபோதும் வருந்தாதே. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் பொழுதும் இனி உனக்காக எல்லாவற்றையுமே எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு நேரங்களும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லிவிடத்தான் வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் கண்ட காட்சிகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்னை இந்த அளவில் கோபப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதற்கு மேலும் இவர்களுக்கு என்பதனை நான் ஒருபோதும் கொடுக்க முடியாது. இந்த வாழ்க்கை இந்த வாய்ப்புகளை எல்லாமும் எப்படி கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமலிரு. உன்னோடு இருக்கும் இந்த கருப்பன் இனிமேல் இதற்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டேன். இவர்கள் செய்த பாவமும் துரோகமும் நிச்சயமாக இவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா? எதிலுமே இந்த கருப்பன் உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் உன் அப்பன் உனக்காக உன்னை மீட்டெடுக்க வருவேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதுவாக இருந்தாலும் நீ என் மீது கொண்ட அன்பிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே. என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ ஒரு காலமும் விட்டு விடாதே. நீ ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. காலத்தின் கட்டாயம்
சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு புரியத்தான் வேண்டும். நம்மை தேடி வருவது எல்லாமும் நம்மை ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை நாம் உணர வேண்டிய காலம், அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். இனி நடக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதையோ யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. நல்ல காரியம் ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விட முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உனக்கு இந்த மனிதர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதனை எல்லாமும் நான் கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன். என்னுடைய கணக்கு ஒருபோதும் மாறாது. நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவும் ஒருபொழுதும் தவறாது. உனக்காக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், ஏது சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் உத்திரவாதம் கொடுத்து ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் தந்திருக்கின்றேன். உனக்கு ஒன்று என்றால் நான் இருக்கிறேன் என்ற உறுதியை உனக்கு தந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியங்களை எல்லாமும் உன் அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்காமல் செல்வேனா? உனக்கான நேரம் வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் கருப்பன் எண்ணியதை எல்லாமும் உன் வாழ்க்கையாக உனக்கு கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருந்து உன்னை இனிமேலும் நல்வழிப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல அதிர்ஷ்டமான நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் உடனிருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். காலமும் நேரமும் உனக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல இந்த கருப்பனின் அன்பு உனக்கு என்ன செய்யும் என்று நினைக்காமல் கருப்பனின் அன்பு ஒன்றுதான் நம்மை காக்கும் என்ற புரிதல் உனக்குள் வந்து விட்டதல்லவா? தேவையில்லாத இந்த மனிதர்களை எல்லாமும் நினைத்து நீ கலங்கியதும் கதறியதும் போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. யாரையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்து வரவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்களையும் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான புரிதல்களை உனக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கடந்து நாம் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியத்தோடு இந்த கருப்பனை பார்க்கிறாயா? கருப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி என்று நான் சொல்ல வேண்டுமா? நீ என் கஷ்டத்தை வேடிக்கை பார்க்கும் பொழுதும் அதை நான் சொல்ல வேண்டுமா என்று நீ கேட்கலாம். உண்மைதான், நான் வேடிக்கை பார்ப்பது உண்மைதான். ஆனால் இவை எல்லாமும் கடந்து என் பிள்ளைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை நான் நடத்தும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை என்னவென்று நான் உனக்கு தெரியப்படுத்தும் பொழுது நீ என்னை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய். ஆசைப்படுகின்ற எல்லாமும் நாம் விரும்பியது போல நம் வசமாக மாறும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன்னை உணர்ந்து கொண்டு வாழ பழகிவிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் வரை உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதில்லை. தேவையில்லாமல்
எந்த விஷயங்களும் உன்னை சோதிப்பதும் இல்லை. அதுபோலத்தான் இனி நடக்கும் அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்த வேண்டும் என்பதிலும் நான் கவனமாக இருப்பது போல நீயும் தெளிவாக இருந்து உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீ சரியான வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு தெளிவான புரிதல்களும் நிறைவான விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக உனக்கு ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கிவிட துணிந்துவிட்ட இந்த நேரம், இனி இந்த வெற்றி முழுக்க முழுக்க உன் வசமாகுவதை நீ கண்டு கொள்வாய். அப்படினுடைய கோபம் என்ன செய்யும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாயல்லவா? அது என்ன செய்யும் என்பதனைத்தான் நானும் பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயல்லவா? அது செய்வதை எல்லாமும் நிச்சயமாக நீ இனிமேல் பார்ப்பாய். அது உன் வாழ்க்கையில் நடத்துவதை எல்லாமும் இனி நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதிலுமே துணிந்து இறங்கிவிட்டால் அதன் பிறகு அதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதிலும் நாம் பின்வாங்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதும் நாம் எதையுமே இல்லை என்று மறுக்க முடியாது. நான் இருக்கும் பொழுதுகள் இனி உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டால் அது போதுமல்லவா? காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்வாய். யாரும் இனி உனக்கு எந்த இடத்திலும் வந்து நிற்க வேண்டாம். யாரும் உனக்கு வந்து வெற்றியை கொடுக்க வேண்டாம். கருப்பன் சொன்னது போல இந்த தீமைகள் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியும் பொழுது தானாகவே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ ஏற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களையும் மிக எளிதாக உன்னை சோதிக்க இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால் எதிலுமே ஒரு புரிதலோடு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள தொடர வேண்டும். சட்டென்று ஒரு முடிவுக்கு நீ வந்துவிடக்கூடாது. எதையும் செய்வதற்கு முன்னால் எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் செய்து முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு அதை ஒரு நொடி கூட நீ யோசிக்க கூடாது. அந்த காரியத்திலிருந்து ஒரு நொடி பொழுதும் நீ பின்வாங்கி விடக்கூடாது. நினைத்தபடியே நடத்தி முடித்து அந்த வெற்றியை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் பல மாற்றங்களை தொடர வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? அப்பன் இன்று நான் நினைக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தியே நான் தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். உன்னை சுற்றி நான் தருகின்ற இந்த விஷயங்களில் எல்லாமும் நீ நினைத்த விஷயங்களில் உனக்கு நீ கேட்டது போல ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய மாற்றங்களை எல்லாமும் கண்டு நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய புரிதலையும் கொடுக்க எண்ணுகிறேன். இதிலிருந்து நான் மாறப்போவதில்லை. நீயும் மாறிவிடக்கூடாது. அப்பன் ஆக்ரோஷமாக குங்கும அலங்காரத்தில் உன் முன்னால் தோன்றி இருக்கும் நேரம் நிச்சயமாக நான் செய்ய நினைத்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கானவை ஒவ்வொன்றிலும் நான் உடனிருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் இனி நினைத்து கலங்காமல் கருப்பன் இருக்கும் நேரம் நம் வாழ்க்கையில் நம்மை சோதித்த ஒவ்வொருவருக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் எப்பொழுதும் என் குழந்தைக்கு. என்றும் என்றென்றும் நான் உடனிருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதிர்ஷ்ட நேரம் உனக்கு கருப்பன் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கட்டும். இனி அத்தனையிலும் உன் வெற்றி நான் உறுதிப்படுத்துவதாக இருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கிறேன். இந்த காலம் முழுக்க உனக்கு நான் உறுதியான ஒரு சந்தர்ப்பத்தையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் நாம் நினைத்தது எதுவும் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்காதே.
நீ விரும்பியது எல்லாமும் உன் வசமாகும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.